கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில் கிராஸ் டிவிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சிறுபிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நீங்கள் கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஒருபோதும் தெய்வத்துடைய வார்த்தைகளை கேட்குற ஒரு மனுஷனும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. இந்த நாளில் ஸ்தோத்திரம், நம்ம வெட்கப்பட்டு போகலை. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ள. நம்ம ஒரு உலக மனுஷனோடு கூட இருந்தோம், இல்லை ஒரு சினிமா கூத்துலையோ இல்லை ஒரு நாடகத்துக்கு முன்னாடியோ நம்ம இருக்கலை. நம்ம இப்போ இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாய் இருக்கிற நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம் வேறு எங்கே இல்லை. ஒரு சர்ச்சில் போய் இருந்து தெய்வத்தை ஆராதிக்கிற சந்தோஷம், ஒரு ஊழியக்காரர் நம்முடைய வீட்டில் குடும்பமாக ஜெபிக்கிற ஒரு சந்தோஷம், நம்ம எல்லாம் குடும்பமாக இருந்து தெய்வத்தை ஆராதிக்கிற சந்தோஷம், இந்த சந்தோஷம் வேறு எதுலேயும் இல்லை. ஏன்னா எப்பொழுதும் நீங்கள் எப்படி இருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதும்போது சந்தோஷமாக இருங்க. சந்தோஷம் எங்கே இருக்குன்னா அப்பாவுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. அதனால் இந்த ராத்திரி வேளையில் சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றெடுப்போம். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்ம பார்க்க பொழுது ஸ்தோத்திரம், காத்திருக்கிறதை ஸ்தோத்திரம், அதுதான் நமக்கு முன்பதாய் நமக்கு விஷயமாய் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ஸ்தோத்திரம், எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனம், அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பெற்றான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவை பெற்றான். இங்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பொறுமையுடன் காத்திருந்த ஒரு தேவ மனுஷன். ஆபிரகாமை குறித்து நமக்கு ஓரளவு எல்லாம் தெரியும். அவருடைய சரித்திரம், தகப்பன் பேர் தேரக், அவருடைய தொழில் சிலைகளை உருவாக்குறது. அவர் ஸ்தோத்திரம் 75 வயசில் தெய்வ சப்தம் கேட்டு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காத்திருந்த ஒரு தெய்வ மனுஷன். இன்றைக்கு ஸ்தோத்திரம் காத்திருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுக்கு காத்திருக்கிறது யாருக்கும் பிடிக்கல. ஒரு ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா அங்கே லைனில் இருந்தாலும் அதில் கூட காத்திருக்க முடியலை. ஸ்தோத்திரம். கவர்மெண்டில் ஒரு ஃப்ரீயாக ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அங்கே பார்க்குறோம், எல்லாருக்கும் இந்த ரேஷன் கடைக்கு கிடைக்கும். ஆனால் அங்கேயும் ஒரு காத்திருக்கிறது இல்லை. எங்கே ஃப்ரீ இருக்கோ அங்கே பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு காத்திருக்கிறதுக்கு பிடிக்கலை, நேரம் இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் காத்திருக்கணும். ஒரு வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு பொறுமையோடு கூட காத்திருக்கணும். அற்புதங்களுக்காக காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பலருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கும். இன்றைக்கி சபைக்கு வந்த உடனே ஆசீர்வாதம் உடனே கிடைக்கணும். இன்றைக்கி அற்புதங்கள் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். இன்றைக்கி பலருக்கும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க இன்றைக்கு முடியலை. இன்றைக்கி நமக்கு காத்திருக்க ஏன் பல நேரங்களில் மனுஷனுக்கு காத்திருக்க முடியலை. கடந்த காலங்களில் ஒரு சமையலெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், டக் டக்குன்னு முடிக்கணும். வேலைகளுக்கு மிக்சி வந்தாச்சு, பலது வந்தாச்சு, 10 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடியுது. இன்றைக்கு தொழில் பிரகாரம் ரீதியில் பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் கடந்த நாட்களில் ஒரு ரோடு வேலை நடக்கும்போது எவ்வளோ
ஆட்கள் வேணும். இப்போ ஒரு நொடியில் இன்றைக்கி போட்டால் சாயந்தரம் முடிச்சு விட்டுருதாங்க. அவ்வளோ காரியங்களில் இன்றைக்கி மனுஷன் நேரம் இல்லாமல் பலதையும் பல ரீதியில் லேசான வேலைகளை முடிக்கிறதும் சோத்திரம் காத்திருக்க இன்றைக்கி பலருக்கும் முடியலை. கடந்த நாளில் ஒரு கேஸில் ஒரு சமையல் பண்ணதுக்கும் அடுப்பில் சமையல் பண்ணதுக்கும் டேஸ்ட்டில் வித்தியாசம் இருக்குன்னு ஒரு ஆள் சொன்னார். அடுப்பில் அதில் வைக்கும்போது அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. காத்திருக்கணும். இந்த அம்மியில் அரைச்சி ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டேஸ்ட்டும், பொடியில் போட்டு மிக்சியில் எடுக்கிறதுக்கும் டேஸ்ட்டுகளுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு காத்து இருந்து ஒரு நல்லதை பெற்றுக்கொள்வதுக்கு இன்றைக்கி யாருக்கும் முடியலை. பலருக்கும் காத்திருக்க முடியலை. ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வாரம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆயத்தம் பண்ணிட்டு வாரம் சொல்லி போயிட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனாலும் சபை இன்னைக்கு ஒரு மணவாளனை காத்திருக்கிற ஒரு சபை. அந்த சபை இன்னைக்கும் உலகம் முழுவதும் தேவனுடைய சபை காத்திருக்குது. ஏறக்குறைய 2025 வருஷமாய் மணவாளனுக்காய் காத்திருக்கிற ஒரு சபை இருக்குது, தெய்வ சபை. இந்த சபையில் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நொடியில் 5000 பேர் ஏதோ ரட்சிக்கப்படுதாங்க. இந்த சபை 25 வருஷமாக மணவாளனை காத்திருக்கிற ஒரு சபை, தெய்வ சபை. கொரிந்தியரில் ஒரு வசனம் சொல்லு, நீங்கள் அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்ம தேவ சபையாய் தேவன் வருவதற்கு காத்திருக்கிற தேவனுடைய ஆலயமாக நம்ம இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் தெய்வத்தை காத்திருக்க முடியல. தெய்வம் நமக்கு கிரியைகளை செய்வார், தெய்வம் நமக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு பலருக்கும் காத்திருக்க முடியலை. இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஒரு திருமண காரியங்களை பார்த்தீங்கன்னா உடனே அந்த திருமணம் வயசு 20-22 போகுது, காத்திருக்க முடியலை. கல்யாணங்கள் உடனே நடக்கணும். ப்ரேயர். ஒரு குழந்தை பாக்கி 1 வருஷம் இல்லை, இல்லையோ அவமானம். கடந்த நாளுக்கு எனக்கு ஒரு கோல் வந்துச்சு, கல்யாணம் பண்ணி 6 மாதம் ஆகலை, பிரச்சனை ஆகிட்டு, குழந்தை வாக்கியில். நான் சொன்ன சோது கல்யாணம் முடிஞ்ச 6 மாதத்தில். பாருங்கள், இன்றைக்கி மனுஷனுக்கு எதையும் காத்திருக்க முடியல. பலரும் பணக்காரனாகிறதுக்கு பலரும் பல ரீதியில் சம்பாதிக்கிறத பார்க்குறோம், காத்திருக்க முடியல. தெய்வத்துடைய வாக்தத்தம் நமக்கு நிறைவேறதுக்கு, வாக்தத்தத்தில் அற்புதம் நடக்கிறதுக்கு இன்றைக்கு பலருக்கும் காத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் வேதத்தில் இன்றைக்கு சிலதை நம்ம காணும்படியாக நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும்போது 10வது அதிகாரம் 24வது வசனத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன், அவனுடைய குடும்பத்தில் அவனை சிநேகிக்கிற எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பேதுருவை குறித்து காத்திருக்கிறாங்க. ஒரு தேவ மனுஷன் போதிக்கதை காத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தரிசனத்தை பார்த்த உடனே கொர்நேலியு, ஸ்தோத்திரம், பேதுருவை வரவழைத்து, இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், ஆனால் அவர் கண்ட தரிசனத்தின்படி ஒரு தேவ மனுஷன் வரதுக்கு காத்திருக்கிறாங்க, ஒரு ஊழியக்காரன் வரதுக்கு காத்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சீக்கிரம், சொந்த பந்தங்கள் வராங்க, கல்யாணம் முடியணும் சீக்கிரம், நம்ம நினைச்சோம் பாஸ்டர் நிப்பாட்டுங்க. ஸ்தோத்திரம். காத்திருக்க முடியலை. இன்றைக்கி ஒரு ஜெபத்துக்கு ஊழியக்காரர் வரும்போது ஜெபம் பண்ணதுக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். இன்றைக்கி பலருக்கும் தேவ வார்த்தையை கேட்கறதுக்கு காத்திருக்க முடியலை. இன்றைக்கி ஊழியக்காரர் வந்தால் செஞ்சு நேரம் இல்லை பாஸ்டர், நாளைக்கு கூட வாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி பலருக்கும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க முடியாமல் இருக்கும்போது, கொர்நேலியு என்கிற ஒரு தொழில் அதிபரை போல இருக்கிற ஒரு தேவ மனுஷன், அவர் எல்லாவற்றிலும் வசதியான ஒரு மனுஷன், அவர் பேதுருவுக்காக காத்திருக்கிறார்.
அவர் மட்டும் காத்திருக்கல, அவர் ரிலேஷபந்தம் அவரை சிநேகிக்கிற எல்லாரும் பேதுருவை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. சாஸ்டாங்க அவருடைய காலில் விழுந்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வசதியான ஒரு மனுஷன். அவருக்கு தெய்வத்துடைய சப்தத்தை கேட்கணும், தெய்வத்துடைய வார்த்தைகளை கேட்கணும். இன்றைக்கு காத்திருக்கிறார். இன்றைக்கு பல விசுவாச குடும்பங்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் நேரம் இல்லை. என்கிட்ட ஒரு மனுஷன், நான் சர்ச்சை நடத்தும்போது ஒரு சொன்னார், பாஸ்டர் ஒரே மழை பெய்யுது. சரி, மழை முடிஞ்சால் ஒரு அது கொஞ்சம் வெயில். நான் சொன்னேன், மழையும் மாறாது வெயிலும் மாறாது, நீ தெய்வத்தை சபைக்கு வர மாட்டேன். இன்றைக்கு ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு இன்றைக்கி காத்திருக்க நேரம் இல்லை. எப்போ 10 மணிக்கு தொடங்கினா இன்றைக்கி 10:30க்கு போகிறோம். 10:30க்கு போய் 12 மணிக்குள்ள 1 மணியா 10:30யா 11 அதுக்குள்ளே எப்போ முடியதை பார்த்துக்கிட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே நம்ம பல திட்டங்கள் போட்டு வச்சுருப்போம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு, இன்றைக்கு தேவ வசனத்தை கேட்கறதுக்கு காத்திருக்க இன்றைக்கு கூட்டங்கள் இல்லை. எனக்கு தெய்வத்தை பண்டு காலங்களில் நடந்து போய் தெய்வ சப்தத்தை கேட்டவங்க இன்றைக்கி டிவியில் வந்துச்சு. ஸ்தோத்திரம். இன்றைக்கி டிவியில் கூட இன்றைக்கி சத்தியத்தை கேட்கறதுக்கு கூட இன்றைக்கி ஆட்கள் குறையுது. சுவிசேஷத்தை கேட்க ஆட்கள் குறையுது. தெய்வத்தை தேடுவதுக்கு ஆட்கள் குறையுதாங்க. சபையில் ஆட்கள் குறையுது. ஏன்னா இன்றைக்கி மனுஷனுக்கு தெய்வ சமூகத்தில் காத்திருக்க முடியலை. அவனுக்கு சுயமான காரியங்கள், சுயமான சம்பாதி, உலகத்தோடு கூட உலகத்துடைய மோகங்கள், இச்சைகளுக்கு நேராய் பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் இன்றைக்கு பலரும் தெய்வத்தை விட்டு தெய்வ வசனத்தை கேட்க ஆராதிக்க நேரம் இல்லை, காத்திருக்க முடியலை. இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிப்போடு கூட சொல்கிறார், ஒரு காத்திருக்க வேண்டும். கொர்நேலியு ஸ்தோத்திரம், தேவனுடைய சுவிசேஷகனை ஊழியக்காரை காத்திருக்கிறார். எப்போ வருவார் என்று காத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் ஊழியக்கார வீட்டுக்கு வந்த எப்படா இவன் வந்தார்னு கேட்குது. எனக்கு நேரம் இல்லை. இப்போ போய் இவர் வந்திருக்காரு, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். ஸ்தோத்திர பாசனம் உடனே கிளம்பிடும், நேரம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு சத்தியத்தை கேட்க நேரம் இல்லை. ஆனால் கொர்நேலியு நல்ல வசதியாக இருந்த ஒரு மனுஷன். அவர் சொல்லுங்க, ஆண்டோடைய வார்த்தைகளை காத்திருக்க கூட்டத்தை சேர்க்கிறார். இன்றைக்கி நம்முடைய ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்தில் உள்ள ஒன்று நம்ம சேர்க்க முடியலை. ஆனால் கொர்நேலியு என்ன செய்தார்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, ஊழியக்காருடைய வார்த்தை கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம் அவனுடைய சிநேகிதனை கூப்பிட்டு காத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷம்! இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காத்திருந்து ஸ்தோத்திரம் முடியலை. இன்றைக்கி காத்திருந்தீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காத்திருக்கணும். 2வது ஸ்தோத்திரம், யோவான் 5:3 வாசிக்கும் போது அந்த குளத்தில் காத்திருக்கிறான் ஒரு மனுஷன். ஏறக்குறைய 38 வருஷம் காத்திருக்கிறான். எப்போ குளம் கலங்கும்? இவனுக்கு காத்திருந்து வருஷங்களாய் ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறான். இவன் ஒரு முடந்தன். இவன் 38 வருஷமாய் இவனை யாரும் அந்த குளத்தில் வச்சு, நான் வர்றதுக்கு முன்பதாய் யார் எனக்கு முன்பதாய் அந்த குளத்தில் விழுந்துருந்தாங்க. அந்த குளம் கலக்கும் பொழுது இவனை கொண்டு போவதுக்கு யாரும் இல்லை, காத்திருக்கிறான். இன்றைக்கு தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளை 38 வருஷமாய் ஒரு அற்புதங்களுக்காய் காத்திருக்கிற பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
இங்கே அற்புதம் நடக்கணும், அங்கே அற்புதம் இருக்கணும், வேறு இடத்துல அற்புதங்கள் அந்த குளத்துக்குள்ளே கலக்கதை கண்டு காத்திருக்கிற அனுபவங்கள் இன்றைக்கு இந்த 2025 தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் ஒரு காத்திருக்கிற பிள்ளையாக இருப்பீங்கன்னா, இங்கே அற்புதங்களுக்காய் காத்திருக்கிறாங்க. இங்கே பார்க்குற வசனத்துக்காக வார்த்தைகளை, ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்க ஊழியக்காரை ஏற்றெடுக்க காத்திருக்கிறாங்க. மூன்றாவது காரியம் பார்த்துறோம், வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சபை காத்திருக்குது, மணவாளன் இயேசு கிறிஸ்து வருவதை காத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்து மேல் இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம்? வாக்கு தத்தத்துக்கு நீ காத்திருக்க முடியலை. நான் ஏறக்குறைய ஸ்தோத்திரம் ஒரு தரிசனத்தை கண்டேன். ஒரு 2001 ஒரு தரிசனம் பார்த்து, ஒரு பைக்கு பார்த்த தரிசனம். நான் அந்த வீடுகள் பல வேணா ரோட் சைடு தான் வீடு. நான் ஒவ்வொரு வீடு மாறும்போது யாரா நமக்கு இந்த வீடு இல்லை நம்ம பார்த்தது, அப்போ பைக்கு கிடைக்காது. நான் பைக்கு பார்த்தது ரோட்லேருந்து போகிறது மாதிரி பைக்கு பார்த்தேன். அது நிறைவேற நான் பார்த்தது 2001. எனக்கு கிடைச்சது 2013. நானும் வீடு மாறி ஒரு நாளில் ஸ்தோத்திரம் ஒருபோதும் காத்திருந்து கிடைச்சது அனுபவம் வேறு. நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். ஒரு 10 பேருக்கு மேலே சபையில் இருக்கிற மாதிரி ஆண்கள். ஒரு 10 வருஷம் சபையில் ஒரு ஆண்கள் கூட சபையில் இல்லை. அப்படி நடத்தும்போது ஒரு நாள் நான் ஜெபிக்கும்போது பார்த்தோம் 10 பேர். ஸ்தோத்திரம். 2020 கழிஞ்சு தான் அந்த கொரோனா காலங்கள் முடியும் போது சபைக்கு அது கழிஞ்சு தான் ஆண்கள் வர ஆரம்பித்தாங்க. 2 பேர் ஒரு பேர் வந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெடியாட்டு வந்தது. கண்ட தரிசனங்களுக்கு பல வருஷம் காத்திருந்திருக்கும். இங்கு ஆபிரகாம் தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்து, எத்தனை பேர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு திருமண காரியத்தை நடத்தணும் காத்திருக்கிறது கிடையாது. என் பிள்ளைக்கு கர்த்தர் திருமண காரியத்தை நடத்துவார், காத்திருக்கணும். அற்புதம் கர்த்தர் செய்வார், எல்லாம் நமக்கு காத்திருக்கணும். ஒரு பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் அவன் காத்திருக்கிறான். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம்? நம்ம விசேஷித்தமானவர்கள். தேவா, நான் எதினால் விசேஷத்தின் என்னோடு கூட இருப்பதினா, நீர் என்னோடு கூட நீர் வருவதினா. இப்போ நம்ம காத்திருக்கணும். 38 வருஷமாய் காத்திருக்கணும். எப்போ அந்த கோலம் கலங்கும்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஒரு அற்புதங்களுக்காய் காத்திருங்க. பிள்ளையுடைய திருமண காரியத்துக்காய் காத்திருங்க. ஒரு வேலை வாய்ப்புக்காய் ஜெபம் பண்ணி காத்திருங்க. கர்த்தர் கொடுப்பார். வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்தது. இன்னைக்கு அநேக விசுவாச குடும்பங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்காம உடனே எடுக்கிற தீர்மானத்தினால நம்ம ரொம்ப காயப்படுகிறோம். தீர்மானம் எடுத்துட்டு வேதனைப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துக்காய் பல வருஷம் காத்திருந்தார். ஏறக்குறைய 25 வருஷம் அவர் காத்திருந்தார். பெதஸ்தா குளத்தில் அற்புதங்களுக்காய் காத்திருந்தார். ஸ்தோத்திரம். கொர்நேலியு அவர் காத்திருக்கிறார். ஒரு தேவ மனுஷன் சத்தியத்தை கேட்க காத்திருக்கிறார். இன்னைக்கு சபையில் வந்து சத்தியத்தை கேட்க இன்றைக்கி காத்திருக்கிறதுக்கு கூட்டம் குறைவு. இன்றைக்கு ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் தெய்வம் உங்களுக்கு தர விரும்புகிறான். நம்முடைய ஜீவிதம் மாறணும். இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் காத்திருக்கணும்.
பல வருஷமாக நான் இப்போ கர்த்தர் இதை செய்வார், என் வாக்குத்தத்தை நிறைவேறும், என் வாழ்க்கை மாறும். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை கைவிட மாட்டான். நம்ம எடுக்கிற முடிவு உடனே எடுத்து தேவ சமூகத்தில் எத்தனை நாள் ஆண்டவர் எனக்கு நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்குள்ள நான் காத்திருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை சும்மா விட மாட்டான். என் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அவர் வாக்கு மாறாத தெய்வம். அவர் நிச்சயமாய் அவர் வாக்கை நிறைவேற்றுகிறார். காத்திருங்க. நான் ஏறக்குறைய பல சபைகளை உருவாக்கி நஷ்டம் எல்லாம் வந்துச்சு. ஆண்டவர் செய்வார், என் முகாந்திரம் ஒரு ஊழியம் நடக்கும்னு காத்திருக்க முடியலை. ஊழியம் வளர்றதுக்காக காத்திருக்க முடியலை. எல்லா விஷயங்களும் எடுக்கிற முடிவு காத்திருக்காம அநேக தோல்விகள் வர காரணம், அநேக பண இழப்புகள் வர காரணம், அநேக அவமானங்கள் நிந்தைகள் வர காரணம் காத்திருக்க முடியலை. ஊழியக்காரா இருக்க உங்க மத்தியில் சொல்லுகிறேன், தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஊழியக்காரர் வரும்போது தேவ வார்த்தைகளை கேட்க காத்திருங்க. பெதஸ்தா குளத்தில் குளம் கலக்கிறதுக்கு முடதனாயிருந்து காத்திருந்தான். பல வருஷங்களாய் அவன் நினைச்ச இன்னைக்கு யாரும் எனக்கு விடுதலை இல்லை. காத்திருந்ததை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் பல விஷயத்தோடு கூட காத்திருக்கிற கர்த்தர் காண்கிறார். எனக்கு இதுவரைக்கும் ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி காத்திருந்த என் சமூகத்தில் நான் ஒருபோது கைவிட மாட்டேன். அற்புதங்களுக்காய் காத்திருந்த ஒரு மனுஷன் தெய்வம் கைவிடலை. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் திருவேறு காத்திருக்கிறீங்க. என் பிள்ளையுடைய திருமணத்துக்காய் காத்திருக்கிறேன். எனக்கு ஒரு கற்பத்தின் கடிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு வேலைக்காக ஜெபமணி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். கடன் அடைப்பதுக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறேன். என் பலகீனங்களுக்காய் காத்திருக்கிறேன். அவர் பொறுமையோடு காத்திருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு தீர்மானம், நான் ஒரு பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன். எனக்காக இறங்குங்க. எல்லா கண்களையும் மூடுவோமா? ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கொர்நேலியு தேவ வார்த்தைகளை கேட்க காத்திருந்தார். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்தார். ஆண்டவரே, இந்த கோலம் கலக்குவதை காத்திருந்த ஒரு மனுஷன். என் தேவனே, கடந்த நாட்கள் எந்த ஒரு காரியங்களையும் உங்கள் சமூகத்தில் காத்திருக்காமே என் சுய விருப்பங்கள் எல்லாம் செய்து என் வாழ்க்கையில் தோல்விகளப்பா, என் வாழ்க்கையில் நஷ்டங்களப்பா. ஆனால் இன்றைக்கு நான் கேட்ட ஒரு தேவ வார்த்தை, என் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார். யாக்கோபு பொழுது விடிது வர போகிற ஆண்டவரே, நீரை நீ ஆசீர்வதியும் காத்திருந்து முழுவதும் அவர் காத்திருந்து தெய்வ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு காத்திருந்து, அன்னால் காத்திருந்து, தேவாலயத்தில் காத்திருந்து ஒரு அற்புதங்கள் நடந்துச்சுன்னா, தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு அற்புதங்களுக்காய் தெய்வ சமூகத்தில் காத்திருங்க. எனக்கு கர்த்தர் செய்வார். டாக்டர் மறைச்சிருக்கலாம், டாக்டர் விதிச்சிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது டாக்டர் விதிகளை மாற்றுகிற ஒரு தெய்வம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது டாக்டர் கைவிட்ட கேஸுகளை தெய்வம் நிச்சயமாக விடமாட்டான். இந்த இயேசுவின் நாமத்து மேல் காத்திருங்க. அன்பின் பிதாவே, இந்த நாளில் உம்முடைய கரங்களை விட்டு கொடுக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை எல்லாவற்றிலையும் நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்து மேல் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.